சில சமயம் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நம்ம மனசு ரொம்ப பலவீனமாக இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையின் போராட்டங்களால் சோர்ந்து போகும்பொழுது, நமக்காக யாராவது ஒருத்தர் பிரார்த்தனை பண்ண நல்லா இருக்குமேன்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு ஆன்ம பலம் உங்களுக்கு இல்லாத பொழுது, என்னால் முடிந்தது உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்காகவும். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் எனக்கு அனுப்பிச்ச பிரார்த்தனைகளை அம்பாள் முன்னாடி சமர்ப்பிக்க போகிறேன். இந்த வாரம் நம்ம கிட்ட நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு. அதனால அம்பாள் கிட்ட நீங்க நம்ம பிரார்த்தனை பண்ணும்பொழுது யார் பிரார்த்தனை வச்சிருந்தாலும் கலந்துக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்து வைக்கல நீங்க இது வரைக்கும் இருந்தாலும் அதனால ஒன்றும் இல்லை. அம்பாள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும்பொழுது நீங்களும் மனசார உங்க பிரார்த்தனையை அம்பாளோட பாதத்துல சமர்ப்பிக்கும் பொழுது அவளது அருட்கடாட்சமானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அம்பாளுக்கான தியான ஸ்லோகம் சொல்லலாம். வந்தே பாராக வக்த்ராம் வரமணி மகுடாம் வித்ருமஸ்ரோத்ரபூஷாம் ஹாராக்ரைவேய துங்கஸ்தரபரநமிதாம் பீதகௌஷேயவஸ்திராம் தேவீம் தக்ஷோத்வஹஸ்தே முசலமதபரம் லாங்கலம் வா கபாலம் வாமாப்யாம் தாரயந்திம் குவலய கலிதாம் ஷியாமளாம் சுப்ரசன்னாம். ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமஹ ருந்தே ருந்தினி நமஹ ஜம்பே ஜம்பினி நமஹ மோஹே மோகினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் சித்த சக்சுர் மோககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம். ஐம் க்ளௌம் டஹ 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 ஹும் அஸ்திராய படு. ஓம் ஓம் வரஹி ஜெய் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி ஓம் ஓம் வரஹி. அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் வரஹி ஜெய் வரஹி. तस्य श्री वाराही कवसस्य त्रिलोचन ऋषिः अनुष्टुप् छन्दः श्री वाराही देवता. ओम बीजं ग्लौं शक्तिः स्वाहेति कीलकं मम सर्वशत्रुनाशनार्थे जपे विनियोगः. ध्यानं ध्यात्वेन्द्रनीलवर्णाभां चन्द्रसूर्याग्निलोचनां विधि विष्णुहरेन्द्रादि मातृभैरवसेवितां ज्वलन्मणिगणप्रोक्ता मकुटा मा विलम्बिताम् अस्त्रशस्त्राणि सर्वाणि तत्तत्कार्योचितानि च एतैः समस्तैर्विविधं बिभ्रतिं मुसलं हलं पाद्वाहिं श्राहि कवचं मुक्तिमुक्तिबलप्रदं पडे त्रिसन्ध्यं रक्षार्थं घोरशत्रुनिवृत्तितं. वार्ताळी मे शिरःपादौ घोराहि फालमुत्तमं नेत्रे वराहवदना पादु कर्णौ तथाञ्जनी ग्राणं मे रुन्दिनी पादु मुखं मे पादु जम्बिनी पादु मे मोहिनी जिह्वां स्तम्भिनी कण्ठमादरात् स्कन्दौ मे पञ्चमी पादु भुजौ महिषवाहना सिंहारूढा करौ पादु कुचौ कृष्णमृगाञ्जिता नाभिं च शङ्किनी पादु पृष्ठदेशे तु चक्रिणी खड्गं पादु च कट्यां मे मेढ्रं पादु च केदिनी कुदं मे क्रोधिनी पादु जगनं स्तम्भिनी तथा चण्डोश्चण्डश्चौरुयुग्मं जानुनी शत्रुमर्दिनी जङ्गाद्वयं भद्रकाली महाकाली च गुल्पयो पादात्यङ्गुलिपर्यन्तं पादु चोन्मत्तवैरवी सर्वाङ्गं मे सदा पादु कालसङ्कर्षणी तथा युक्तायुक्तस्थितं नित्यं सर्वपापात् प्रमुच्यते
सर्वे समस्ति संयुक्तं भक्तरक्षण तत्परं समस्तदेवता सर्वं सव्यं विष्णो पुरार्दने सर्वशत्रु विनाशाय शूलिना निर्मिदं पुरा सर्वभक्तजनाश्रित्य सर्वविद्वेष संहति वाराही कवचं नित्यं त्रिसन्ध्यं यः पठेन्नर तदाविदं भूतगणा न स्पृशन्ति कदाचन आवतः शत्रुशौरादि ग्रहदोषाश्च सम्भवा मातापुत्रं यदा वक्तं धेनुपश्मेवलोचनं तदाङ्गमेव वाराही रक्ष रक्षादि सर्वथा। इति श्री रुद्रयामलतन्त्रे श्री वाराही कवचं सम्पूर्णम्। ओं वराही जय जय वराही जय जय वराही ओं वराही। अन्नै போற்றி அருளே போற்றி ஆதிசக்தி போற்றி பராசக்தி போற்றி ஓம் வராகி ஜெய் வராகி. இப்ப படிச்சது வராகி கவச்சம். இந்த கவச்சத்தை படிக்கும் பொழுது உங்க உடம்போட ஒவ்வொரு அங்கத்திலும் வராகி இருந்து உங்களை பாதுகாப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் வராகி. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எல்லா பிரார்த்தனையும் அப்படியே படிக்க போறேன். நான் கடைசியில் ஒரு 4-5 மந்திரம் சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். சரி, முதல் பிரார்த்தனை வெற்றிவேல். இவர் வேலை கிடைக்கணும்னு அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அம்மா நல்லபடியாக வெற்றிவேலுக்கான வேலையை கொடுத்த அருள். சுபத்ரா லக்ஷ்மணன் தம்பதிகளுக்கிடையே ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்கள் இணைய வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் ஈஸ்வரி நமக ஓம் வாராகி நமக. காளீஸ்வரி தொண்டை பிரச்சனை இருக்கு, அதுல ஏதோ கட்டி மாதிரி இருக்கு, பேச முடியலங்கிறாங்க. உடல் நலம் நல்லா ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் பைரவி பிரியா நமக ஓம் வாராகி நமக. அடுத்தது நந்தினி வெங்கடேசன். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுத்து. குழந்தை வரம் கேட்டிருக்காங்க. இங்க ஓம் ஜெகதம்பாயி நமக ஓம் வாராகி நமக. இந்த அம்மா லக்ஷ்மிங்கிறவங்க அவங்களோட தங்கைக்காக பிரார்த்தனை வச்சிருக்காங்க. நல்லபடியாக கணவருக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு அன்னோன்யம் வர வேண்டும் என்று. ஓம் குரோட்டான நாயை நமக ஓம் ஈஸ்வரியை நமக ஓம் வாராகி நமக. இது விஸ்வநாதன் கேரளா எர்ணாகுளத்துலேருந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. அவருக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், கோர்ட் கேஸ்லாம் இருக்குன்னு. ஓம் சத்ரு நாசின்யை நமக ஓம் சத்ரு நாம் வாக் ஸ்தம்பரகரை நமக ஓம் வாராகி நமக. பிரபாங்கிறவங்க பொருளாதார மேன்மை கேட்டு வேலை கேட்டிருக்காங்க, இல்லை பிஸ்னஸ் நல்லபடியாக வர வேண்டும் என்று. ஓம் இஷ்டார்த்த தாயின்யை நமக ஓம் வரரூபின்யை நமக ஓம் சம்பத் பிரதாயை நமக ஓம் வாராகி நமக. ஹர்ஷினிங்கிற குழந்தை 10ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ குழந்தைக்கு ஓம் வித்யாயை நமக ஓம் வாராகி நமக. கதிர்வேல் நல்ல வேலை கிடைக்க வேண்டும்னு சொல்லிருக்காரு. அவருக்காக நம்மள்கிட்ட இந்த பிரார்த்தனையை வைப்போம். ஓம் வரரூபிணியை நமக ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக ஓம் சம்பத் பிரதாயை நமக ஓம் வாராகி நமக. அடுத்தது அக்ஷயா பிஜி நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, ஃப்ரீ கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக ஓம் வாராகி நமக. ஷியாமலாங்கிறவங்க அவங்க பையனுக்கு சொந்த வீடு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் வரரூபிணியை நமக ஓம் சம்பத் பிரதாயை நமக ஓம் வாராகி நமக. சத்யா ஸ்னேகிதா பிள்ளைங்கிறவங்க அவங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக ஓம் ஈஸ்வரியை நமக ஓம் வரரூபிணியை நமக ஓம் ஜெகதம்பாயை நமக ஓம் வாராகி நமக. சிவகாமி ஸ்ரீஜாங்கிறவங்க நல்ல சம்பளத்தோடு கூடிய நல்ல வேலை கிடைக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓம் சம்பத் பிரதாய நமக ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக ஓம் வாராகி நமக. அப்பர்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் சம்பந்தமான இஷ்யூ இருக்குன்னு போட்டிருக்காங்க, நல்லபடியான சரியாகணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் ஜெகதம்பாயை நமக ஓம் பக்தானாம் அபய பிரதாய நமக ஓம் வாராகி நமக. அடுத்தது ஜோதி. இவங்க உலக சமாதானம் வேண்டும், உலகத்தில் அமைதி வேணும்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஜோதி, நல்ல பிரார்த்தனை. ஓம் பக்தானாம் அபய பிரதாய நமக ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக ஓம் வாராகி நமக. அடுத்தது காயத்ரி. இவங்க 2 பிரார்த்தனை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. காயத்ரி அவங்களுக்கு வயிறு ஆரோக்கியமா இருக்கணும், உடல் எடை கூட வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் பைரவி பிரியாயை நமக ஓம் ஜெகதம்பாயை நமக ஓம் வாராகி நமக. பழனியம்மாள் கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு கேட்டிருக்காங்க. அதே போல் பரம்பரை சொத்து பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு கேட்டிருக்காங்க.
ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் பக்த உபதிரவ நாசின்யை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் புரோட்டானநாயை நமக, ஓம் குரோதின்யை நமக, ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக. லிசா அப்படிங்கிறவங்க அவங்க வீடு நாய்க்குட்டிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு காலில், கொஞ்சம் சரி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நல்ல உன்னதமான விஷயம்தான். ஓம் பைரவி கிரியாயை நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்தவர்கள் சிவரஞ்சனி, கணவர் பெயர் பெரியசாமி, நல்ல வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது கௌரி, இவங்க மகன் 10வது வகுப்பு தேர்வில் நல்லபடியாக மார்க் வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் வித்யாயை நமக, ஓம் வாராகி நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது துர்கா மதன், குடும்பத்தில் நிம்மதி வேணும்னு கேட்டிருக்காங்க. துர்காவிற்கான நிம்மதியை கொடுமா. ஓம் பக்தானாம் அபய பிரதாய நமக, ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் வாராகி நமக. ஜானகி நல்ல இடத்துல வீடு வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக. சுந்தரராமன் தன் மனைவி நல்லபடியாக வாழணும்னு கேட்டிருக்காரு. ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது ராசுதுரை பகிந்தன் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இல்லை ஒன்றுமே வரல பிரார்த்தனை. ஓகே, அடுத்தது மணிமேகலை, பெற்றோர் விருப்பம் போல என் வாழும் என் தங்கை வாழும் அமைய வேண்டுகிறேன்னு கேட்டிருக்காங்க. ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. காயத்ரி, அவரும் அவங்களோட பாப்பாவும் கணவரோடு சேர்ந்து வாழ வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே போல வயது ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது வேங்கடலக்ஷ்மி, அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ல தடை இல்லாமல் நடக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாய நமக, ஓம் பக்த உபதிரவ நாசினி நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது சதீஷ், இவர் அம்மாவோட கடன் பிரச்சனையால் அம்மாவோட பிரிந்திருக்கார். அதனால நல்லபடியாக கடன் தீர வேண்டும், அம்மாவோட சேர்ந்து இருக்க வேண்டும்னு கேட்டிருக்காரு. ஸோ சதீஷுக்கான பிரார்த்தனையை வைப்போம். ஓம் பைரவி பிரியாயை நமக, ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது காளீஸ்வரி புஷ்பராஜ், குடும்ப ஒற்றுமை மன நிம்மதி கேட்டிருக்காங்க. ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் வாராகி நமக. சுபத்ரா, கணவரோடு சேர்ந்து இடையூறு இல்லாமல் வாழணும்னு கேட்டிருக்காங்க. உங்க ஈஸ்வரியை நமக, உங்க வரரூபிணியை நமக, உங்க வாராகி நமக. அடுத்தது செந்தூரான், நினைத்த தொழில் வாய்ப்பு பெற பிரார்த்தனை செய்கிறேன்னு போட்டிருக்காரு. ஸோ இவர் நல்லபடியான தொழில் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் வரரூபிணி நமக, ஓம் வாராகி நமக, ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது காயத்ரி பரணிதாசன், இவங்க 30ஆம் தேதிக்கு ஒரு மியூசிக்கல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் வித்யாயை நமக, ஓம் வார்த்தாளியை நமக, ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது மீனா, இவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாங்க. ஜாயினிங் டேட் ஆஃபர் லெட்டர் நல்லபடியாக வரணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான அந்த வழியை நீதான் விட வேண்டும். ஓம் பக்தானம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது இந்துஜா, அவங்க புது பிஸ்னஸ் அவங்க கணவர் செய்ய போகிறாங்க. அம்பாளோட பாதுகாப்பை கேட்டிருக்காங்க. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக, ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக. மோகன சுந்தர் ராமசுவாமி, நல்ல வேலை வேணும், நல்ல என்வாயர்மெண்ட் இருக்கணும், ஹாப்பியாக பண்ணுற வேலையிலன்னு கேட்டிருக்காரு. ஸோ ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் வரரூபிணி நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது ஏடி ஷாலினி, 10ஆம் வகுப்பு தேர்வு நல்லபடியாக எழுதணும், மார்க் நல்லா வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓம் வித்யாயை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் வாராகி நமக. பிரீத்தி,
கடன் சுமை தீர்ந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரீத்திக்கு கடன் சுமை தீர வேண்டும். பைரவி பிரியாயை நமக, ஜெகதம்பாயை நமக, பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் வாராகி நமக, ஓம் குரோட்டானனாயை நமக, ஓம் வாராகி நமக. ரமேஷ் கடன் தொல்லையால் அவங்க அக்கா கஷ்டப்படுறாங்க. அகெயின் ஓம் குரோதின்யை நமக, ஓம் குரோட்டானனாயை நமக, ஓம் கோலமுக்கியை நமக, ஓம் பக்தானாம் அபயப்பிரதாய நமக, ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது ரேவதி பிரியா. இவங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்த்ரைட்டிஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லபடியாக அது இல்லைன்னு வர வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓம் பைரவி பிரியாயை நமக, ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் வாராகி நமக. செல்விங்கிறவங்க கடை வச்சிருக்காங்க. அந்த கடை நல்லபடியாக டெவலப் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது அனுராதா, நல்லா ப்ராப்பர்ட்டி டீல்ஸ்லாம் நல்லபடியாக க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. வாங்குற விற்கிற தொழிலில் இருப்பாங்க போல இருக்கு. நல்லபடியான இவங்க பிஸ்னஸ் நல்லா வரட்டும். ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வரரூபிணி நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது பூர்ணிமா. இவங்க கணவரோட மனநிலை சரியா இருக்கணும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை முறைக்கு வர வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் குரோதின்யை நமக, ஓம் குரோட்டானனாயை நமக, ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது கோபிலக்ஷ்மி. அரசு வேலை கேட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வச்சிருக்காங்க. ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் வரரூபிணி நமக, ஓம் வாராகி நமக. அவ்வளோதாங்க, இன்னைக்கான பிரார்த்தனைகளை ஃபுல்லாக பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஊருப்பட்ட பிரார்த்தனை இருந்தது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டி இருந்தது. இருந்தாலும் இப்போ இதை எல்லாத்தையும் அம்பாளோட பாதத்தில் வச்சுருவோம். நம்ம ஸ்தோத்திரத்தில் அவளோட எல்லா நாமாக்களும் இருக்குது. 108 நாமாக்கள் இருக்குது. நீங்கள் சகஸ்ரநாமம் படித்தா 1000 நாமாக்கள் இருக்குது. நாம சங்கீர்த்தனம் கலியுகத்தில் ரொம்ப பலன் கொடுக்கும். தேவையில்லாத நீங்கள் மூலமந்திரம்னா வாங்கி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அம்பாளோட நாமாக்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன தேவையோ அது எல்லாத்துக்குமே இதில் அதுக்கான சொல்யூஷன் இருக்கு. சம்பத் பிரதாய நமகனா நமக்கான சகல சம்பத்துக்களை தரக்கூடியவள் அப்படின்னா நம்மளோட தாரித்திரங்களே எடுத்துருவா. ஓகேங்களா? இப்போ நம்ம நல்லா ஷாப் நல்லா நடக்கணும்னு வேண்டுறோம். ஓகே, நல்லபடியான பொருளாதார மேன்மை கேட்குறோம், பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், ப்ராப்பர்ட்டி டீல்ஸ் க்ளோஸ் பண்ணணும், அந்த ஒரே ஒரு நாமாவை பிடிச்சிக்கோங்க. ஓம் சம்பத் பிரதாய நமக, ஓம் வாராகி நமக. கடன் பிரச்சனை இருக்கா? ஓம் பக்த அலக்ஷ்மி விநாசினியை நமக, ஓம் வாராகி நமக. அலக்ஷ்மினா தாரித்யம். அந்த தரித்திரம் போகணும்னா அந்த அலக்ஷ்மியை விநாசம் செய்யக்கூடியவள் வராகி. பக்த அலக்ஷ்மி விநாசினியை. பக்த லக்ஷ்மி கிடையாது, பக்த அலக்ஷ்மி விநாசினியை நமக, ஓம் வாராகியை நமக. நினைச்ச காரியம் நடக்கணுங்கும் போது ஜெய பைரவியை நமக. இன்டர்வியூலாம் போகிறவங்க ஜெய பைரவியை நமகன்னு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கான அந்த ஜெயம் நிச்சயமாக உங்களுக்கு வரும், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் ஓம் வித்யாயை நமக, ஓம் வாராகியை நமகன்னு சொல்லும் பொழுது நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சரியா? குழந்தை இல்லாதவங்க ஓம் ஜெகதம்பாயை நமகன்னு அம்பாவை சொல்லுங்க. அவளும் ஒரு தாய் தானே, இந்த ஜெகத்துக்கே அம்மாவா இருக்கக்கூடியவர் உங்களுக்கு அந்த தாய்மைக்கான பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பாள். ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் வரரூபிணியை நமகன்னு சொல்லும் பொழுது நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமா இருக்கணும்னா அம்பாளோட ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வாராகியை நமக சொல்லுங்க. ஈஸ்வரினா ஈஸ்வரனோட பத்தினின்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது அந்த அஃபெக்ஷனை அந்த கணவர்கிட்டேருந்து உங்களுக்கு கொடுப்பா அம்பாள். ஸோ இந்த மாதிரி அவளோட அஷ்டோத்திரம் நல்லா படித்தாலே போகும். நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்ததுன்னா பக்த உபதிரவ நாசினியை நமக அப்படி சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுறது, பாதுகாப்பு தேவைப்படுறது அம்பாள்கிட்டேருந்துன்னா ஓம் பக்தானாம் அபயப்பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. இதை பல்வேறு நேரத்தில் நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மந்த்ராஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே இதை எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி. அதனால் அதுலேருந்து நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். பிரச்சனைகள் சத்ருக்களால் உங்களுக்கு பிரச்சனைகள், எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னா
ஓம் சத்ருனாம் வாக் ஸ்தம்ப நகரியை நமக சொல்லலாம். அவர்கள் வாய் வந்து நம்மளை புண்படுறாமே பேசுறவங்களுக்கு நீங்க அதை சொல்லலாம். இல்லை சத்ருக்களால் ரொம்ப பிரச்சனை இருக்கு எனிமீஸ்னாலன்னா ஓம் சத்ரு நாசின்யை நமக சொல்லலாம். அம்பாள் இந்த கெட்ட பழக்கங்கள் சில பேருக்கு இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கும், இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்கு ஒருத்தருக்கு, அந்த கெடுதலான பழக்கங்கள் இல்லை ஓவரா கோவம் வருது அந்த மாதிரிலாம் இருந்தால் அம்பாளோட உக்ர ரூபத்தை கூட்டும் பொழுது அது அடிபட்டு போகும். ஸோ ஓம் குரோதின்யை நமக, ஓம் குரோட்டானனாயை நமக, இந்த மாதிரி சொல்லும் பொழுதும் நம்மள அவ இன்னைக்குமே பாதுகாப்பா. ஸோ பிரார்த்தனை பண்ணும்போது 2 போர்ஷன் இருக்கு. ஒன்று நான் உங்களுக்காக வைக்கிற பிரார்த்தனை, ஸோ இது வந்து ஒரு போர்ஷன் தான். இன்னொன்று நீங்கள் வீட்டில் அம்பாளுக்கு பண்ணக்கூடிய பிரார்த்தனை. சரியா, நீங்கள் பூஜைன்னு பண்ணலைனாலும் இந்த மாதிரியான உங்களுக்கு தேவையான மந்திரத்தை டெய்லி சொல்லுங்க. 108 தடவையாவது சொல்லணும். அப்பத்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா யாருக்கு பிரச்சனையோ அவர்கள் மனமுருகி வேண்டும் பொழுதுதான் அதுக்கு முழு பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஆத்ம பலத்திற்காக நான் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்றேன். ஸோ நான் வந்து மெயின் கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் தான் உங்களோட பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கான அந்த சொல்யூஷனை கொடுக்கும். இன்னைக்கு காணொலி உங்களுக்கு ஏதாவது விதத்தில் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்றது உங்களுக்கு எந்த விதத்தினாவது பிரயோஜனப்பட்டிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா சில சமயம் நாம் செய்யக்கூடியது யாருக்காவது பிரயோஜனப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இது ஏதோ பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சி நான் பண்ணுறேன். ப்ளஸ் வராகி என்னை பண்ண சொன்ன அந்த உந்துதல்னால நான் பண்ணுறேன். பண்ணக்கூடிய விஷயங்கள் பிரயோஜனம் இருந்தால் தான் பண்ணணும்னு நினைக்கிற ஆள்னா, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணுறதில்ல என்ன பலன் இருக்குது, அது ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதா, இல்லை பண்ண பிரார்த்தனை நிறைவேறித்தா, அந்த மாதிரி விஷயங்களை கமெண்ட்டில் போடுங்க. எனக்கும் அது ஒரு புரிதலாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோவை பார்க்கக்கூடியவர்களுக்கும் அது வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி உபயோகமான விஷயங்கள் பண்ணலாம்ங்கிறதுக்கு இது நிச்சயமாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, சரி. அம்பாள் வராகி இன்னைக்கு பிரார்த்தனைலாம் வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. குட்டி வராகி எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. பிங்க் கலர்லாம் ஃப்ராக் போட்டுருக்கு குட்டி வராகி. ஸோ ஓகே, வராகி கிட்ட உட்காந்தேன்னா அவளை அழகு பார்த்து எனக்கு நேரம் போயிடும். அதனால இதோட இந்த வார பிரார்த்தனையை நம்ம முடிச்சுப்போம். அம்பாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஓம் வராகி, ஜெய் வராகி, ஜெய் வராகி, ஓம் வராகி. அம்மா தாயே, இந்த பிரார்த்தனை என்னுடைய ஆன்ம பலத்தால் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. இது சகலமும் வராகிக்கு அர்ப்பணம். இது எல்லாத்தையும் நீரா முடிச்சு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் உன்னோட பாதத்தில் நான் சமர்ப்பிச்சுட்டேன். இது வந்து நல்லபடியாக கொண்டு செலுத்த வேண்டியது இனிமே உன் பொறுப்பு. சரியா? ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சர்வே ஜனா சுகினோ பவந்து. ததாஸ்து. நன்றி. இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம வியூஸ் வந்து ஒரு 500 வியூவை தாண்டதுக்குள்ளேயே வந்து ரெண்டு வாரம் ஆயிடுறது. அதனால தெரிஞ்சவங்களுக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. வராகி வழிங்கிற நம்ம சேனலுக்கு உங்களுக்கு நிச்சயமாக வராகி விஷயத்துல விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி பத்தின விஷயம் மட்டும்தான் அதுல போட்டுட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுலேயும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையலாம். இன்னொரு நல்ல காணொலியில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.